ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி சேமியா கேசரி எப்படி செய்கிறது பார்க்கலாம். சேமியா கேசரி செய்ய ஃபஸ்ட்டு சேமியா வறுத்துக்கலாம். கடாய் சூடானதோ 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 300 கிராம் அளவு சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா வாசனை வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது சேமியா வறுபட்டிருக்கு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் 300 கிராம் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். வெல்லம் கரையணும். வெல்லம் கரைகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது வெல்லம் கரைஞ்சிருக்கு, இறக்கி வச்சிடலாம். வெல்லம் தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். கரண்டி சூடானதோ 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும், வறுத்துக்கலாம். திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை வறுத்துக்கலாம். கடாயில் 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி லேசாக கொதி வந்ததோ வறுத்த சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேமியா 75% வேக விடணும். லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இப்போது 75% குக் ஆகியிருக்கு. வெல்லம் தண்ணி சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் இடித்து எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். வறுத்த திராட்சை முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்த நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ட்ரை ஆகி சேமியா 100% வேக விடணும். லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ட்ரேயில் நெய் தடவி சேமியா கேசரி சேர்த்துருக்கேன். 1 ஹவர் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நமக்கு சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.